நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜங்லி ரம்மி பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுறவங்களுக்கு நிறைய கேஷ்பேக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஜங்லி ரம்மி பற்றி. அது நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கனால அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜோட லிங்க் இப்படி தான் வரும். ஸோ டவுன்லோட் ஆப்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இது உங்களோட ஆப் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஆப்பை ஓப்பன் பண்ணதும் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அது வழியாகவும் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக அது வழியாகவும் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் நவும் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பர் வேணுனாலும் நீங்கள் அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். 3 ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்னோட மெயில் ஐடி வச்சு நான் இப்போ லாகின் பண்ணுறேன். ஸோ அப்ளிகேஷனை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி முடிச்சதும் உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க: கேஷு, ப்ராக்டிஸு, டோர்னமெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ் மூலிமா 2 players 6 players, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 player, அதாவது 1 vs 1 இருக்கலாம். இப்போ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 6 player வச்சு நீங்கள் விளாட போகிறோன்னு நினச்சிங்கன்னா 6 player கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதோட என்ட்ரி ஃபீஸு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அவங்களும் அந்த அமௌண்ட் தான் கட்டி உள்ளே வருவாங்க. ஸோ நீங்கள் வின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேல்யூ அதிகமாக வரும். உங்களோட வித்ரா கேஷ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ண கேஷும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். நீங்கள் எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் வச்சு விளாட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் இந்த கேம்குள்ளேயே வரேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் மோடு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு 2 players மோடு இல்லை 6 players மோடு ஒன்றுத்துலேயும் விளாடி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸு, போல்ஸு, டீல்ஸு, 10 cards இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் டைப் இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் விளாடிக்கலாம். ஓகேங்களா? இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டோர்னமெண்ட்டும் இருக்குது. ஃப்ரீ டோர்னமெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது நீங்கள் வந்து கேஷே எதுவும் கட்ட தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதும். ஸோ அப்கமிங் டோர்னமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைமிங்கோடு கொடுத்துருப்பாங்க. எந்த டைம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வின் பண்ணுற கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸுமே கொடுக்கல. ஓகேங்களா? ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணதான் உங்களுக்கு வந்து எல்லா டோர்னமெண்ட்டுமே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் கேஷ்னு கிளிக் பண்ணிங்கன்னா தனி டோர்னமெண்ட், அதாவது கேஷில் கட்டி விளாட்ற டோர்னமெண்ட் மட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஆலில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் எது வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதோட என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு இதுக்கும் என்ட்ரி ஃபீஸ் மாறும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய டோர்னமெண்ட் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 crores இந்த டோர்னமெண்ட் வந்து போயிட்டுருக்கு. இதுதான் புதிய அப்டேட் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இங்கே தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 7.3 crores வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஒரு டோர்னமெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் தனியாக தெரிஞ்சுக்கணுன்னா இது வந்து டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி ஜூலைலேருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.3 crores வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டோர்னமெண்ட்லேயும் உங்களுக்கு வின் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் இப்போ நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு டோர்னமெண்ட்லேயும் உங்களுக்கு வித்தியாசமான அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வெப்சைட்டில் இந்த பேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகேங்களா? அடுத்தபடியாக இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஏ கேஷ்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அமௌண்ட் எதாவது ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. 200 நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் கேஷாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 500 நீங்கள் டாப்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 550 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா டாப்அப் கொடுப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2000 நீங்கள் பண்ணிங்கன்னா 2100 rupees எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதேமாதிரி 5000 நீங்கள் டாப்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5250 ரூபா டாப்அப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸாக கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ஆட் ஏ கேஷ்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் டீட்டெயிலாம் கேட்கும். நீங்கள் வேணுன்றதை நீங்கள் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ப்ரோமோ கோடு வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில் என்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த எக்ஸ்பைரி டேட்டு, சிவி நம்பர் கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா
உங்களுக்கான அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் கோட் அப்ளைடுன்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 200 நீங்கள் டாப்அப் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து 200 கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஜங்லி ரம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வைட் ஆப்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இன்வைட் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த டைமில் நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா 1000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் earn பண்ண முடியும். ஸோ இதுக்கு நிறைய டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் இன்வைட் பண்ண பிறகு உங்கள் ஃப்ரெண்டு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கண்டிப்பாக இதை படித்து பார்க்கணும். நீங்கள் கண்டிப்பாக earn பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணியே ஆகணும். ஸோ இதில் மெயினான கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லாகின் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு வித்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கணும். அதை மினிமம் 200 ரூபா வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கணும். இதுதான் மெயினான கண்டிஷன். அதுக்கப்புறம் மீதி டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக இருக்க ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் அப்டேட் பண்ணால் தான் உங்களால் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த கேஒய்சின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ண சொல்லும். ஸோ இந்த ப்ரொஃபைல் எதுக்கு அப்டேட் பண்ண சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் ஆகும். ஸோ இந்த பர்சனல் டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆகிடும். இதை நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபில் பண்ணியே ஆகணும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஒய்சியில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களோட பேன் கார்டு அதாவது ஐடி ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு 4 விதமான ஐடி ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐடி நம்பரு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ, பேக் ஃபோட்டோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கான கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். ஸோ கேஒய்சி அப்டேட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா இதில் கிளிக் பண்ணி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வித்ட்ரா ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 100லேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில், அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் த பேங்க் டீட்டெயில், அதுக்கப்புறம் அதாவது பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர், ஓகேங்களா. பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் 2 வாட்டி டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க்கோட ஹோல்டர் நேமு, அதாவது உங்கள் நேம் தான் டைப் பண்ண சொல்கிறாங்க, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பேன் கார்டு, என்டர் த ஐடி ப்ரூஃப், அதை வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டோட ஐடி ப்ரூஃப்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்லோட் த ப்ரூஃப், அதுக்கப்புறம் அந்த பேன் கார்டோட ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் வந்து அதோட என்ட்ரு ஐடி நம்பர் நீங்கள் இப்போ டைப் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் வித்ட்ரான்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரா ஆகிடும். அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜங்லி ரம்பிளில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே மறுபடியும் போயிடுங்க. இதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் யூசர் ஐடி, அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் இஷ்யூ. ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை டீட்டெயிலாக சேவ் பண்ணி அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணுவாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ப்ராப்ளத்தை அவங்க மூலிமா நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜங்லி ரம்மி பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா நான் வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் நம்பர் இல்லை வந்து அவங்களோட மெயில் ஐடி எதாவது காண்டாக்ட் பண்ண முடியுமா நான் பார்க்குறேன். ஸோ அப்படி எதாவது கிடச்சிதுன்னா அவங்களோட மெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர் எதாவது இருந்ததுன்னா நான் அப்டேட் பண்ணி விடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். என்னோட பர்சனல் நம்பரும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். பை கைஸ், ப்ளீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.